ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கும் ஃபரானிஸ் கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான மெக்கரோனியோடு செய்கிற மாதிரி பார்ப்போம். மிச்சம் பேர் மெக்கரோனி தின்றதுக்கு விருப்பப்பட்டாலும் சில பேர் மெக்கரோனி தின்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தா நல்ல விருப்பமாக தின்னுவாங்க. நாங்கள் இன்றைக்கி மசாலா மெக்கரோனியோடு தான் செய்கிற மாதிரி எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்களும் இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி எங்களோட மசாலா மெக்கரோனியை செஞ்சு கொள்கிறதுக்கு மெக்கரோனி எடுத்துக்கிறேன். தக்காளி, வெங்காயம், வெள்ளை வெங்காயம், கொத்தமல்லி இலை, பட்டர், சீஸ், தக்காளி சோஸ், மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், மிளகுத்தூள், கட்டர் கொச்சிக்காய் இவ்வளோத்தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ்ஸாவின் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு மெக்கரோனியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதில் மெக்கரோனியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதுக்கு ஆயில் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் இப்படி மெக்கரோனி பாயில் பண்ணிக்கொள்கிற தண்ணியில் ஆயில் ஆட் பண்ணுறேன். எங்களை மெக்கரோனி பாயிலாகி வரப்போக்கில் ஒன்று கொண்டு ஒட்ட பார்க்கும். அப்படி இல்லாமல் இது நல்லா பசந்தாக ஒன்று கொண்டு ஒட்டாமல் கலண்டு வாரத்துக்கு தான் நாங்கள் இது தண்ணியில் ஆயில் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு உப்பு கொஞ்சமும் போட்டுட்டு சட்டியை மூடி எங்கிட்ட தண்ணியை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணி இப்படி பாயிலாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு மெக்கரோனி பேக்கெட் ஒன்றே முடச்சி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கு எங்களோட மெக்கரோனி கொஞ்சம் நல்லா பாயிலாகி வந்திருக்குது. ஒன்று கொண்டு ஒட்டில்ல நல்லா பசந்தாக கலண்டு வருவது. இப்படி கலண்டு வாரத்துக்கு தான் நாங்கள் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி கையால் உடச்சி எடுத்துக்கொள்ளையிலுமான மாதிரிக்கு எங்களுக்கு வெந்திருந்தால் போதும். மிச்சம் குழையிற மாதிரிக்கு வேவ தேவையில்லை. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டால் போதும். இப்படி பாயில் பண்ணிக்கொண்டுங்கிற மெக்கரோனியோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மெக்கரோனி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட மெக்கரோனி கொஞ்சம் நல்லா ஆறி வரும் வரைக்கும் பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். இந்த மெக்கரோனியோட மசாலாவை செஞ்சு கொள்கிறதுக்கு பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் வெங்காயம் 3 காய் எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அதை கொஞ்சம் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மசாலா மெக்கரோனியை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இறைச்சி, மீன், கோழி எந்த ஒரு கறியும் போடலை. ஏனெண்டா இது கறி இல்லாமல் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னால கறி இல்லாமல் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுக்கு இதில் இறைச்சி, கோழி, மீன் எந்த சரி ஒரு கறி ஒன்று போட்டு செஞ்சு எடுத்துக்கொள்ள. மேலும் வெங்காயத்தில் கலரும் மாறி வெங்காயம் இப்படி லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயம் லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சொட்டையாக கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் பெரிய தக்காளி 2 காய் எடுத்து அதை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு எங்களோட தக்காளியும் கொஞ்சம் நல்லா வசங்கி வரக்காட்டியும் அதையும் சொட்டை பண்ணிக்கொள்ள போகிறேன். தக்காளியும் இப்படி நல்லா சொட்டையாக கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைய மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு கொச்சிக்காத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மசாலா மிக்ஸினை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கள்கிட்ட கிரேவி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரும் வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கிரேவி கொஞ்சம் இப்படி நல்லா பாயில் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு என்ன சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட கொத்தமல்லி இலையும் இஞ்சி இலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். கிரேவி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன் 100 கிராம். அதையும் நான் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கே இந்த கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வரத்துக்கு. கிரேவி கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு என்ன பாயில் பண்ணி வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட மெக்கரோனி எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி மெக்கரோனி கொஞ்சம் கூடியாக செஞ்சு கொள்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு பேக்கெட்டுக்கு செய்கிற அளவு தந்திருக்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு செஞ்சு கொண்டீங்கன்னா சரியாக இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூடியாக செய்யணுமெண்டா இந்த ரெசிபியை டபுள் பண்ணி செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கூடியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுமாவும். மெக்கரோனியும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மெக்கரோனி கிரேவியும் நல்லா ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் சின்னதாக வெட்டி கொண்ட கொத்தமல்லி இலையும் இஞ்சி இலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து அதையும் சின்னதாக உடச்சி போட்டுக்கொள்கிறேன். பட்டரையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பட்டரை போட்டு மிக்ஸ் பண்ண போக்கில் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி எங்கள்கிட்ட மெக்கரோனி தீய பார்க்கும். அப்படி இல்லாமல் நல்லா பசந்தாக செஞ்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் எங்களுக்கு இது தீயாமல் நல்லா பசந்தாக செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலுமாவும். பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன 1 டீஸ்பூன் கட்டர் கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு கூடையாகணுமெண்டா கட்டர் கொச்சிக்காய் கொஞ்சம் கூடையாகவும் உரப்பு கொஞ்சம் குறைச்சோணுமெண்டா கட்டர் கொச்சிக்காவை கொஞ்சம் குறைச்சும் போட்டு செஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன கிரேட் பண்ணிக்கொண்டு மொசரல்லா சீஸ் 1/2 கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விலங்குதாய்க்கும் இந்த மாதிரி சின்னதாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது நல்லா டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு மெக்கரோனி உண்டு. இன்ஷால்லா கட்டாயம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்கரோனி தின்ன விருப்பம் இல்லாதவங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இது சின்னவங்க பெரியவங்க இல்லை, எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. நீங்கள் ஒரு டிப் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ இது நல்லா டேஸ்ட்டான ஒரு ரெசிபி உண்டு. இன்ஷால்லா கட்டாயம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். சீஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீஸ் போட்டதுக்கு பிறகு மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்லை. இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலொண்டில் போட்டுக்கொள்கிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட மெக்கரோனி மசாலா. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு மேலால் சின்னதாக கட் பண்ணி கொண்ட கொத்தமல்லி இலையும் இஞ்சி இலையும் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட பாஸ்லி இருந்துச்சுன்னா பாஸ்லி போட்டும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளிடும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட மசாலா மெக்கரோனி. உங்களுக்கும் எங்களோட மெக்கரோனி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.